சென்னை ரிப்பன் பில்டிங். இந்த இடம் ரொம்ப அழகாக இருக்குல்ல. நல்ல கலர் லைட்லாம் போட்டு கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் பெயரோட நல்லா பிரைட்டாக இருக்குல்ல. ஆனால் இங்கே வேலை செய்கிற துப்புரவு பணியாளர்களோட வாழ்க்கையும் நிலையும் அவ்வளோ அழகாக இல்லை. நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ வரப்போகிற வீடியோ பார்த்தா உங்களுக்கே புரியும். கடந்த 13 நாளாக துப்புரவு பணியாளர்கள் இந்த ரிப்பன் பில்டிங் வெளியில் அமைதியான முறையில் போராட்டம் பண்ணிட்டு வந்தாங்க. அவங்கள நேற்று இரவு வலுக்கட்டாயமாக போலீஸ்காரர்கள் கைது செய்திருக்காங்க. இதில் 80% பெண்கள் தான். போலீஸ்காரங்க பெண்கள்னு கூட பார்க்காம அவங்கள அடித்து இழுத்து கை வைக்கக்கூடாத இடத்துலலாம் கை வச்சு தள்ளியிருக்காங்க. அமைதியான முறையில் போராட்டம் பண்ணிட்டு இருந்த இவங்கள ஏன் கைது செய்யணும்? காரணம், சுதந்திர தினம் வருதான், அதனால் அங்கே போராட்டம் பண்ணக்கூடாதான். அனுமதியும் மறுக்கப்பட்டு தான். வேறு இடத்துல உங்கள் போராட்டத்தை வச்சுக்கோங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ கூட அவங்க குறைய தீர்க்கலை. அவங்க அங்கே இருக்கிறது அசிங்கமாக, வேறு இடத்துல போய் போராடிக்கலாம். தீண்டாமை என்ற விஷயத்த எவ்வளோ நாசுக்காக சொல்கிறாங்கல்ல. அங்கேருந்து அந்த மக்களை அப்புறப்படுத்த தெரிஞ்ச அந்த காவலர்களுக்கு ஏன் அங்கே இருக்க குப்பைகளை அப்புறப்படுத்தலை? ஏன் உங்கள் காவல்துறையால் சொல்ல வேண்டியதானே அந்த குப்பைகளை? படித்தவர்களுக்கு ஒரு சட்டம், படிக்காதவர்களுக்கு ஒரு சட்டம். எங்களை வைத்து எங்களை அடிப்பது இன்னும் எத்தனை நாள் ஈடேறும்? உங்கள் கார்ப்பரேட்டின் கடமைக்கு எங்கள் வறுமையை பயன்படுத்துகிறீர்கள். ஒரு நாள் எங்கள் வறுமை மாறும். இந்த சட்டம் நமக்கு என்னதான் சுதந்திரம் அளித்தாலும் சரியான ஆட்சியாளர்கள் இல்லை என்றால் அந்த சட்டம் நமக்கு எந்த சுதந்திரமும் கொடுப்பதில்லை. போராட்டமே மக்களின் கடைசி நம்பிக்கை. போராடுவோம், வெல்வோம்.